Students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்டெப் விடாம எல்லா ஸ்டெப்பையும் கிளியரன்ஸா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஏதாச்சும் கைட்லைன்ஸ் தேவைப்படுது, ஏதாச்சும் ட்ரிக்கியாக பண்ணணும், உங்கள் மார்க்குக்கு எந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, சப்போஸ் தெரியல உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதில் 299 rupees பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கைட்லைன்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிற வரையுமே தெளிவாக தருவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம டெமோ வீடியோவை பார்த்துடலாம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 to 4 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ ஃபினிஷ் பண்ணுற வரையுமே என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெமோ ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ பார்க்க போகிறோம். இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் போனீங்க அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனு அந்த வெப்சைட்டை வந்து குரோமில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி கோர்சஸ்ன்னு வரும். அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் காமன் போர்ட்டலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும். அந்த கிளிக் ஹியர் டு லாகினை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஐடி ஆர் இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், மோஸ்ட்லி லாகின் ஐடியை யூஸ் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் ஒரு லாகின் ஐடி தந்துருப்பாங்களா, அந்த லாகின் ஐடி அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிடுங்க. ஓகேவா? சைன்இன் பண்ணி உள்ளுக்குள்ளே போனோடனே உங்கள் பேஜ் இப்படி தான் காமிக்கும். உங்களோட பேர், உங்களோட மார்க்கு, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க் எல்லாத்தையும் சைடில் காமிக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மட்டும் விசிபிளாக இருக்கும். இல்லை நான் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் காலேஜஸும் உங்களுக்கு விசிபிளாக காமிக்கும். ஓகேவா? நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த காலேஜஸ் மட்டும் தான் காமிக்கும். எதனால நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா காமிக்கலைன்னா கேட்கக்கூடாது. எதனால மேனேஜ்மெண்ட் கோட்டா காமிக்கலை அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? இப்போ எத்தனை காலேஜஸ் வேணால் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் கவர்மெண்ட் காலேஜஸும் ஃபில் பண்ண போகிறேன், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் ஃபில் பண்ண போகிறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் ஃபில் பண்ண போகிறேன்னா மூணையுமே நீங்கள் டிக் அடிச்சுக்கலாம். ஆனால் வந்து ப்ராசஸிங் ஃபீ 500. இதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மட்டும் ஃபில்அப் பண்ண போகிறீங்க அப்படின்னா 30,500. ஓகேவா? 30,500. இதே மேனேஜ்மெண்ட் போட போகிறீங்க அப்படின்னா 1,10,000. டோட்டலாக எல்லாத்தையுமே மூணையுமே சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்கனாலும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? 3 கேட்டகரியுமே சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் நான் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு மட்டும் நான் டிக் அடிச்சுட்டு கீழே கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும். பேங்க் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணி உங்களோட பேமெண்ட், மீன்ஸ் அக்கௌண்ட் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை நெட் பேங்கிங் எது மூலியமாக வேணால் நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிப்ட் வரும். நீங்கள் பே பண்ணதுக்குரிய ரிசிப்ட் வரும். இந்த ரிசிப்ட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி விசிபிள் ஆகும்னு பாருங்கள். இந்த மாதிரி காமிக்கும். பேக்கில் போனீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி எல்லோ கலரில் இருந்துச்சு. இப்போ என்ன கலரில் இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குது. அது பக்கத்தில் டிக் அடிச்சிச்சு. எதனால பக்கத்தில் டிக் அடிச்சிருக்கு? நீங்கள் 500 rupees பே பண்ணிட்டீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. இதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்னால் 30,500 பே பண்ணிட்டீங்க. இல்லை மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா 1,10,000 பே பண்ணிட்டீங்க. அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பச்சை கலரில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் வரணும்? சாய்ஸ் ஃபில்லிங் வரணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள், கிளிக் ஹியர் டு ஆட் எடிட் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கா, அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கேன், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. கிளிக் ஹியர் டு எடிட் மை சாய்ஸஸ் இல்லைனா ஆட் மை சாய்ஸஸ். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜஸ் விசிபிளாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஐ ஹாவ் ரீட் தி அபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். அதை டிக் அடிச்சுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக காலேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் சைடில் பாருங்கள் ஆடுன்னு கொடுத்துருக்காங்களா, ஏடிடி ஆடுன்னு, அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆயிரும். அதுக்கு நேராக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ சீட்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் காலேஜஸ்னால் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ சீட்ஸ். இப்போ நான் எம்பிசி கேட்டகரியை கிளிக் பண்ணியிருக்கனால எனக்கு 16 சீட்டுன்னு காமிக்கி திருப்பூர். இப்போ எனக்கு திருப்பூர் மெடிக்கல் காலேஜஸ் வேணும்னு நினச்சேன்னா ஆடுன்னு கொடுக்கணும். ஆடுங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆயிரும். ஓகேவா? இதே மாதிரி பச்சை கலரில் ஆடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கும். எத்தனை காலேஜஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆட் பண்ணது ஃபுல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? நீங்கள் அதை எடிட்டும் பண்ணிக்கலாம் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லே கீழ்பாக்கு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கு எனக்கு இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் என்ன வந்திருக்கு? ரிமூவ் வந்திருக்கு அண்டு மூவ்னா என்னதுன்னு அர்த்தம்னா உங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை மாற்றிக்கலாம். நீங்கள்
இப்போ வந்து கீழ்பாக்கிலேருந்து ஸ்டான்லே மாற்றிக்கலாம், ஸ்டான்லேருந்து கீழ்பாக்கு அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அப்போ நீங்கள் அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய அதை ஆடை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி விசிபிள் ஆகும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, காலேஜஸை ஆட் பண்ணிட்டீங்க, ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இல்லை எனக்கு இப்போ வந்து எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வேணாம்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து உங்களுக்கு நான் சாய்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணிடுறேன். ஃபில்லப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. அந்த நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணி போனேன்னா எனக்கு என்ன விசிபிள் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லா காலேஜஸும் ஆட் பண்ணதை எனக்கு எல்லாத்தையுமே காமிக்குது. எத்தனை காலேஜஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேனோ அத்தனை காலேஜஸுமே எனக்கு காமிக்குது. அதையும் நான் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து போகிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் போனேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவ்யூ ப்ரிஃபரன்ஸ்னு வரும். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை நீங்களே பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், எந்த ஆர்டரில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ப்ரிவ்யூ ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் போட்ட ஆர்டர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே டவுன்லோட் மை சாய்ஸஸ், உங்களோட டவுன்லோட் மை சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட சாய்ஸ் ஃபில் வந்து டவுன்லோட் ஆகிருச்சு. உங்களோட அப்ளிகேஷன் நம்பரா, உங்களோட பேரா, உங்களோட மார்க்கா எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உங்களோட ப்ரிவ்யூ ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஐ ஆம் aware that I can able to add multiple colleges, ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க. ஓகேவா? I am willing to study in any one and only of my காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜும் ஓப்பன் ஆகும். டோட்டல் காலேஜஸ் பேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் ஆயிரும். அந்த காலேஜஸில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க, செல்ஃப் ஃபினான்சிங்கில் எவ்வளோ ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு டோட்டல் காலேஜஸ் வரும். நீங்கள் அப்போயே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். இல்லை நான் லேட்டராக பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கும் நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணோன்னே லாக் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கும். லாக் மை சாய்ஸஸை கிளிக் பண்ண நிமிஷமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஐ டிக்ளேர்டு தட் திஸ் இஸ் மை ஃபைனல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ஐ ஆம் இதுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் க்ளோஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லாக் ஆகிரும். அந்த டயத்துலேயே கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், இல்லைனா டிலே பண்ணி கூட லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லாக்கை வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. திருப்பி 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் போய் லாகின் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சாய்ஸ் லாக்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதுக்கு நேராக பச்சை கலரில் டிக் அடிச்சிருக்கோம். இப்போ தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நான் சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டேன்னா என்னென்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 31 ஈவினிங் 5 o'clock தானாகவே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து லாக் ஆயிரும். ஓகேவா? அதை பற்றி நீங்கள் ஒர்க் பண்ணி தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சாய்ஸ் லாக் ஆகிறனால நீங்கள் அதுக்காண்டி பண்ணாமல் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு பண்ணிடுங்க. சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ இன் சாய்ஸ் ஃபில்லிங்கு நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.